அப்போ அந்த மரத்தின் அருமை தெரியாம நீ மறந்து போனீன்னா எப்படி? அப்போ இங்கே தலைகீழ் மாற்றம் தேவைப்படுது. இங்கே அரசியல் சாதிக்கு இருக்கு, மதத்துக்கு இருக்கு, வணங்குகிற சாமிக்கு இருக்கு, வாழுகிற பூமிக்கு இருக்காங்கிறதான் பிரச்சனை. உனக்கு வணங்க 100 கோடி சாமி இருக்கு, வாழ ஒரு பூமி தான் இருக்கு. நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புற, ஒரு சிந்தனை தானே. சந்திராயனுக்கு சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புற. சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை யார் அனுப்புறா? சம்சாரி தானே அனுப்பணும். விண்வெளிக்கு விண்கலத்தை நீ ஏவலாம், விஞ்ஞானிக்கு சோறு யார் அனுப்புறது? ஏன் விவசாயி தானே அனுப்பணும். இதை ஏன் நீ சிந்திக்க மாட்ட? ஏன் சிந்திக்க மாட்ட? நீ மலையை தகர்க்கிற, மலையை மணல் சாண்டுங்கிற, கேட்க நல்லா தான் இருக்கு. மலையை வெட்டிடுவ, என்ன பண்ணுவ? கல்லாக்கி சாலையை போட்டுருவ, மணலாக்கி மாளிகை கட்டிடுவ. சரி, மலை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிருமே, அதை ஏன் சிந்திக்கல? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமை எவன் கொடுத்தது? நீ பெரிய கொம்பன் தானே, நீ பெரிய விஞ்ஞானி தானே, தோசை மாவை புளிக்க வச்சிருவியா? பாலை தயிராக்கிடுவியா? யாராவது சொல்லு. உன்னால இதோட சேர்ந்தா H2O ஹைட்ரஜன் 2 விழுக்காடு, ஆக்சிஜன் 1 விழுக்காடு சேர்ந்தா தண்ணீர் ஆக்கி காட்டேன், மாத்தேன். இதோட இது சேர்ந்தா ரத்தத்தை உருவாக்கிடலாம், உருவாக்கி காட்டேன். அறிவியல் முடியல. இல்லை, மழை இல்லாத நிலம் பாலைவனம்னு அடிப்படை அறிவு கூட இல்லையே. உன்ட்டு ஆட்சியை கொடுத்து நாங்கள் எப்படி வாழ்றது? சொல்லு, நீங்க சொல்லுங்க எப்படி? இங்கே அடிப்படையே தப்பா இருக்கு. அதனால தான் ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல நாங்கள்.